இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து HDFC பேங்க்கில் எந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சேவிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட், உமன் சேவிங் அக்கௌண்ட், டிஜிட் சேவ், யூத் அக்கௌண்ட், அப்புறம் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த அக்கௌண்ட் வந்து சூட் ஆகுமோ ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பிரான்ச்சை விசிட் பண்ணாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி செக் புக், பாஸ்புக், இந்த மூணுமே வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். 18 கம்ப்ளீட்டட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். நீங்கள் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ மீதி எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்ததுமே அடுத்தது நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இதில் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ஃபுல் நேம், உங்களோட டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சம் டிக்ளரேஷன் டீட்டெயில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபை இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்கோடு, இது வரைக்கும் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டியை வந்து நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சிட்டியை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சிட்டியில் வந்து எந்தெந்த HDFC பேங்க் பிரான்ச் இருக்குதோ அது எல்லாமே இங்கே வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வந்து எந்த பிரான்ச் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னையை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சென்னையை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகும். அதே இது நம்ம சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இல்லை வந்து பர்டிகுலராக மேடவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சிட்டி நேமை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பிரான்ச் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு போட்டாச்சுன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய HDFC பேங்கோட பிரான்ச் இருக்கும். அதில் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு செலக்ட் பிரான்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்னையில் எத்தனை பிரான்ச் இருக்குதோ எல்லா HDFC பேங்கோட பிரான்ச்சும் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிரான்ச் வந்து வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனலா இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா இல்லை கார்ப்பரேட் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து சேவிங் அப்படிங்கிறதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செல்ஃப்
செல்ஃப் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு வந்து இன்கம் வந்து எங்கேருந்து வருது, பிஸ்னஸ்லேருந்து வருதா, சேலரியிலேருந்து வருதா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ட்ரு பண்ண தேவை கிடையாது. இப்போ நம்மகிட்ட பேன் கார்டு இருக்குது, அதனால நான் பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட கேட்டகரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதோட கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜி யூத் சேவிங் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் போதும். இது ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 5000 ரூபாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மெத்தடை நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டியிலேருந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களோட ஆதார் கார்டில் மெட்ரோ சிட்டியோட அட்ரஸ் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து 10,000 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ரூரல் ஏரியாவில் இருந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதே இது நம்ம ஒரு சிட்டிகளில் இருந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்கள விட நமக்கு வந்துட்டு மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதை விட மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறவங்க இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ எனக்கு வந்து ரூரல் ஏரியாவை வச்சு நான் வந்து அப்ளை பண்ணதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2500 ரூபாய் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் மணி பேக் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளா இல்லை மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அடுத்தது உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினி ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நாமினி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நாமினியோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நோ அப்படிங்கிறது வந்து மாற்றிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரொமோட் கோட் எதுவுமே வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து HDFC பேங்க்கில் நமக்கு வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை வந்து நோ அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நோ கொடுத்துட்டு அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் வந்து டெபிட் கார்டு, செக் புக் எல்லாமே வந்து கிடைக்கும். அப்புறம் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கையோட வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 3ஐயும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இந்த 3 டிக் பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஸ்பீடு, நல்ல இன்டர்நெட் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு வந்து கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் பேனா. இந்த 3 தான் நம்ம வந்து வீடியோ KYC பண்ணுறதுக்கு நமக்கு வந்து முக்கியம். இதை தான் வந்து நம்ம வந்து எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இதை வந்து டிக் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே உங்களோட வீடியோ KYC வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். அடுத்தது வீடியோ KYCல என்னெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்களோட செல்ஃபி ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பரில் வந்து லைவாக சிக்னேச்சர் போட சொல்லி அதை வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் பண்ணதுமே அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் HDFC பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்
அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து சிக்னேச்சர் வாங்குவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து செக் லீஃப் வந்து கொடுப்பாங்க. அந்த செக் புக்குக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போடக்கூடிய அந்த சைனை தான் அவங்க வந்துட்டு அந்த செக் லீஃபுக்கு நீங்கள் போடக்கூடிய சைனாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் வாங்குறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு, கரண்ட் அட்ரஸ்க்கு வேறு ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனி ப்ரூஃப் ஒவ்வொரு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. மெயிலுக்கும் வந்து உங்கள் எல்லா டீட்டெயிலையும் சென்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்கை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நீங்கள் வந்து HDFC பேங்க்கில் எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ப்ரொசீஜர் என்னவோ இதுதான். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் டிஃபர் ஆகும். மற்றபடி அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து HDFC பேங்க்கில் பேங்கை விசிட் பண்ணாமே ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாகவே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.